வாசிங்க. அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவளுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவளுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்க. அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு. அவங்க தவறு நமக்கு ரட்சிப்பு, அவர்கள் குறைவு நமக்கு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா டப்பு, அது நெக்ஸ்ட்டு. ஆனால் கிருபையின் ஐஸ்வர்யம் டப்புல நெக்ஸ்ட்டுங்க. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த கிருபை உங்களுக்கு எனக்கு ஐஸ்வர்யமா. அவர்கள் தவறுதலினால உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம் கிருபையின் ஐஸ்வர்யம். வாசிக்க வேண்டாம், எபேசியர் 2 வாசிக்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்கச் செய்ய உங்களை என்னை உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்தார். அந்த ஆண்டவருடைய பிளான் பாருங்க. ஆண்டவருடைய பிளான் ஏன் மேலே உட்கார வச்சாரா? அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்கச் செய்ய. அப்போ யார் கிருபையை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, யாருக்கு கிருபையை குறித்த முழுமையான வெளிச்சம் இருக்கோ, அங்கே இருந்து தான் அந்த கிருபையின் ஆசீர்வாதம் வெளிப்படும். இன்னொரு வசனம் சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் இயேசுவை குறித்து, இயேசு குறித்தானே பேசிக்கிட்டே இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இயேசுவை குறித்து, அவர் எதில் நிறைந்தவராய் வாசம் பண்ணினாராம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார். அங்கே இருக்கு. ஆனால் சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களையும் அந்த கிருபை சத்தியம் என்ற நிறைவுக்குள்ளே அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்ற வெளிச்சத்தை இன்றும் கொடுக்கிறார். இதில் என்ன வெளிப்படுமாம்? அவர் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எதை பார்த்தோம்? அவருடைய மகிமையை கண்டோம் கண்டோம் கண்டோம். அப்போ எங்கே கிருபை சத்தியம் வெளிச்சமாய் மக்களுக்குள் போகிறதோ, அங்கே மக்கள் அவருடைய மகிமையை பார்ப்பார்கள். அது யாருடைய மகிமை? பிதாவுடைய மகிமை. அதைத்தான் யோவான் சொல்லுகிறார். அது ஒரே பேரானவருடைய பிதாவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அப்போ பிதாவுடைய மகிமை தான் அப்படியே முழுமையாக குமாரனுக்குள் இருந்ததென்றால் முக்கியமான ரீசன் புரிஞ்சுக்கணும். பிதாவுடைய அதே சேம் க்ளோரி குமாரனுக்குள் இருந்ததென்றால் முக்கியமான ரீசன் இயேசு சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அது முக்கியமான காரணம். அப்போ கிருபை சத்தியம் எங்கே பேசப்படுகிறதோ, அங்கே அவருடைய மகிமை, அதே மகிமை அங்கே வெளிப்படும்.